வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் வரும்போது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடந்த இனிஷியேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ யூஎன்எஃப்சிசியோட இதுக்கு முன்னாடி நடந்த இனிஷியேட்டிவ்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல நடந்த இனிஷியேட்டிவ்ஸ் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். தென் இன்னைக்கு கிளாஸஸ் எல்லாமே எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் அபவுட் கிளாஸ்கோ சமிட். ஸோ கிளாஸ்கோ சமிட் அண்ட் ப்ரீ ஸ்பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிண்ட் ஆஃப் கிளாஸ்கோ சமிட்னு சொல்லுவாங்க. இன் சென்ஸ் பிஃபோர் தட் ஓகே ரீசன் இஸ் பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015ல இனிஷியேட் பண்ணது. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அஜெண்டாவோட தே ஹவ் டு மீட் இன் தி யூஎன்எஃப்சிசி COP26 சமிட் அப்படிங்கிறது தான் ஆப்ளிகேஷன். பட் டியூ டு தி பேண்டமிக் சுச்சுவேஷன் ஓகே ஸோ ஒரு 1 இயர் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. போஸ்ட்போன் பண்ணதுனால அந்த டைம் பீரியட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்ட்ரா மீட்டிங்ஸ் ஓகே ஸோ சம் குளோபல் கிளைமேட் சேஞ்ச் மீட்டிங்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வேரியஸ் கண்ட்ரிஸ் ஹோஸ்ட் பண்ணாங்க. எஸ்பெஷலி ப்ரெசிடிங் கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூகே ஓகே ஸோ இட் இஸ் அன் யூகேவோட லீடர்ஷிப் அப்படின்னு வரும்போது தே ஹாவ் டு கெட் சம் கன்சென்சஸ். ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி UN சமிட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கன்சென்சஸ் சமிட் தான். ஓகே ஸோ எல்லாரும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் தட் பர்டிகுலர் ரெசல்யூஷன் வில் பி பாஸ்டு. ஸோ அந்த ஒரு கன்சர்ன்ல இருக்கும்போது அப்போ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த கண்ட்ரிஸ்டெல்லாம் அவங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆப்ளிகேஷன்ஸ் அவங்க ஃப்ளஷ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காண்டி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க இந்த நேம் ஆஃப் கிளைமேட் ஆம்பிஷன் சமிட். ஸோ அது போக G20 சமிட்லையுமே வெரி ஸ்பெசிஃபிக் கிளைமேட் சேஞ்சுக்குன்னு ஒரு தனி ஃபோரம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கண்டக்ட் ஒன் சமிட். அதர் தன் தட் லீடர் சமிட் ஆன் கிளைமேட் அப்படின்னு வரும்போது வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ் ஓகே யூஎஸ் ஆஃப்டர் பாரிஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. பட் ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தே வித்ரா ஃப்ரம் தி பாரிஸ் அக்ரிமெண்ட். பட் பைடன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே அகைன் ரீஜாயின்ட் இன் தி பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ அப்படி இருக்கையில ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா he hosted one summit. ஸோ அது ஒன்று. தென் வித் ரெஸ்பெக்ட் டு UN பயோடைவர்சிட்டி கான்ஃபரன்ஸ் ஸோ அதுலேயுமே தே வில் கம் வித் சம் பிளட்ஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியர் டு தி கிளாஸ்கோ சமிட் இட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா இதோட லீடு தான் இன் சென்ஸ் கிளாஸ்கோ சமிட்டோட ஒரு ஸ்பிரிண்ட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ சமிட்ல என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்களோ அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே எதுல ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமிட்ஸ்ல டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க இல்லை ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. வெரி ஸ்பெசிஃபிக் அந்த நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் அது. தென் வித் ரெஸ்பெக்ட் டு நெட் ஜீரோ பை 2050 இந்த ரெண்டு கமிட்மெண்ட்டையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ சமிட்ல டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேரியஸ் சமிட்ஸ்ல டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சமிட்ஸ் எல்லாத்துலேயுமே யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாட் இஸ் தி இந்தியாஸ் டிமாண்ட் அண்ட் வாட் இஸ் இந்தியாஸ் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அந்த ஒரு கண்டெக்ட்ல அட்ரஸ் பண்ணணும். தென் அதர் தென் தட் அப்படியே டிராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ சமிட் தான். ஸோ கிளாஸ்கோ சமிட் அப்படின்னு வரும்போது இட் இஸ் ஆன் கான்ஃபரன்ஸ் ஆன் பார்ட்டிஸ் 26 சமிட் ஓகே. ஸோ இதுல நடந்த மேஜர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஒன்னு வித் ரெஸ்பெக்ட் டு தே கோ ஃபார் அன் அடாப்டேஷன் கொலிஷன் ஓகே ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு அடாப்டேஷன் மெக்கானிசம் ஒரு ஃபோரம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் இனிஷியேட்டட் பை தி UK தான். தென் அதே மாதிரி கிளாஸ்கோ ஃபினான்ஷியல் அலையன்ஸ் ஃபார் நெட் ஜீரோ சமிட். ஏன்னா ரீசன்ஸ் எப்படி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா they not only pinpoint on the Glasgow summit. So Glasgow summit மட்டும் pinpoint பண்ணி questions வரதா இருந்தா it is very easy for us to crack this. But the concern is what are all the outcomes? So outcomes அப்படின்னு வரும்போது என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கிளாஸ்கோ சம்மிட்ல கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது ரிசல்டன்ட் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு அஸ்பெக்ட்ல தான் கொஸ்டின்ஸ் வர முடியும். அப்போ இந்த ரேஸ் டு ஜீரோ ரேஸ் டு அலையன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட் தான். பட் இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சம் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் ரேஸ் டு ஜீரோ ரேஸ் டு அலையன்ஸ்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணாங்க. தென் டிக்ளரேஷன் ஆன் ஃபாரஸ்ட் அண்ட் லேண்ட் யூஸ் மீத்தேன் பிளட்ஜஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு வெரி ரீசென்ட்லி இட் வாஸ் ஹெல்ட் இந்த கிளாஸ்கோ சமிட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸா நடந்த விஷயம் தான். தென் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியான்னு வரும்போது தே அடாப்டட் வித் அன் பஞ்சமித்ரா ஸ்ட்ராட்டஜி இன் சென்ஸ் ஒரு 5 பாயிண்ட் அஜெண்டாவோட வி கம் வித் அன் some declarations. It is not on contribution, but it is considered to be a declaration. Okay. So ஒரு நான் கமிட் பைண்டிங் டிக்ளரேஷனா தான் நம்ம அதை டிக்ளேர் பண்ணமோ தவிர இட் இஸ் நாட் டு கன்சிடர் டு பி ஆன் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் கிடையாது. தென்
with respect to global level grid connectivity in the solar panels. ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்கோ சமிட்டோட இனிஷியேட்டிவ்ஸ்ல நடந்தது தான். டெஃபினெட்லி தே மே ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் இன் திஸ் ஏரியா. ஸோ இதை நீங்க ஒர்க் பண்ணிட்டு பார்ட் 1 ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கன்சர்ன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங் சமிட்ஸை பேஸ் பண்ணி யூஎன்எஃப்சிசி COP26ல வரக்கூடிய கொஸ்டின்ஸை ஒன்னா டேக்கிள் பண்ண முடியும். ஸோ 1 by 1 போயிடலாம். ஃபர்ஸ்ட் எதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்கோ சமிட்ஸ்க்கு முன்னாடி நடந்த சமிட்ஸ்ல நடந்த இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, அதுல இருக்கக்கூடிய அவுட்கம்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ்கோ சமிட் அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்னாடி நடந்த சமிட் அப்படின்னா கிளைமேட் ஆம்பிஷன் சமிட் தான். ஸோ இந்த கிளைமேட் ஆம்பிஷன் சமிட் என்னன்னு சொல்றாங்கன்னா இட் இஸ் அன் ஸ்பிரிண்ட் டு கிளாஸ்கோ அப்படின்னு சொல்றாங்க. த ரீசன் இஸ் நத்திங் பட் யூகே தான் இட் இஸ் அன் டேக்கிங் அன் லீடர்ஷிப். ஓகே, 2026ஓட லீடர்ஷிப்பை எடுத்துக்கிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே. இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யூகே. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கன்சென்சஸ் கொண்டு வரணும். ஸோ கன்சென்சஸ் கொண்டு வர்றது தான் அவங்களோட என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அஜெண்டாவா இருக்கும். அப்போ அதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஜாயின் டுகெதர் வித் யுனைடெட் நேஷன். ஸோ யுனைடெட் நேஷனோட யுனைடெட் கிங்டம் பிளஸ் பிரான்ஸ், ஸோ 2 பேர் தே கோ ஹோஸ்டட் திஸ் சமிட் வித் தம். ஓகே, அவங்களோட சேர்த்து இன் பார்ட்னர்ஷிப் வித் சில்லி அண்ட் இட்டாலி. ஸோ ஓவரால் 4 countries பிளஸ் யுனைடெட் நேஷன் தே ஜாயின் டுகெதர் அண்ட் கண்டக்ட் திஸ் ஈவெண்ட். ஓகே, இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் பிளட்ஜஸ் தான். ஸோ பிளட்ஜஸ் இன் சென்ஸ் வாட் இஸ் த கமிட்மெண்ட் யூ ஆர் கோயிங் டு டிக்ளேர் இன் தி கிளாஸ்கோ சமிட் அப்படிங்கிறத ப்ரியராகவே என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமிட்ல டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ நத்திங் பட் இட் இஸ் அன் மொமெண்டம், இட்ஸ் அ ரேலி. ரேலி அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றதா இருந்தால் அதுக்கு முன்னாடி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரேலி ஈவெண்ட் தான் இது. ஏன்னா COP26 இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி மைல்ஸ்டோன் ஈவெண்ட். அப்போ அதுக்கு முன்னாடி தே ஹவ் டு கம் வித் சர்டன் ஈவெண்ட்ஸ். ஸோ அப்படி ஒரு ஈவெண்ட்டாக தான் இந்த கிளைமேட் ஆம்பிஷன் சமிட்டை பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா மோர் தென் 75 leaders ஆர் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் ஈவெண்ட். தென் ஹவு மெனி ஆஃப் தம் கம் வித் தி அப்கிரேடட் ஆர் நியூ நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 28 countries. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா வாலண்டியரா தே டிக்ளேர் தயர் கமிட்மெண்ட். What level of emission intensity we are going to reduce, what level of non-renewable resources we are going to adopt in the concerned economic development, then what type of afforestation we are lead to, and what type of technological transfers we are assist for the developing and underdeveloped nations. So in the commitments எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்ல they will discuss it. Okay, so அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா very specific. Okay, they more ambitious with nationally determined contributions. Okay, then net zero emission strategies, then climate finance commitments. Okay, then ambitious adaptation plans. So இதை தாண்டி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமிட்ல எதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா though it is considered to be an global warming and climate change summit, but it also discuss about the COVID recovery plans. So they may ask this as a statement. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பா வச்சு உங்களை கொஸ்டின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பி அவேர் ஆஃப் திஸ் ஒன். தட் இஸ் தட் பர்டிகுலர் ஈவெண்ட் இஸ் ஆல்சோ டிஸ்கஸ் அபவுட் தி கோவிட் ரெக்கவரி பிளான்ஸ். ஸோ கோவிட் ரெக்கவரி மெஷர்ஸையுமே இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா? எஸ், இந்தியா ஸோ பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் ஈவெண்ட். ஸோ வாட் டைப் ஆஃப் திங்ஸ் தே டிஸ்கஸ்ட் ஆர் தே ஷோ தேர் ஸ்டாண்ட் இன் தி கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங் அப்படின்னு பார்த்தா first is they stated that is in the statement both of them, okay, including union finance environmental minister as well as our prime minister also spoken in this particular summit. So அதுல ரொம்ப முக்கியமா பேசினது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா they first stated that we are under the commitment of achieving the 2 degrees Celsius of complainant. Okay, so 2 degree below the level of industrial revolution. So அதை நாங்க பண்றதுக்கான ஒரு கமிட்மெண்டோட தான் we are traveling our economy அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் 5 years, ஓகே, பிஃபோர் 5 years இருக்கக்கூடிய இன்ஸ்டால்டு ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை விட, ஓகே, ஸோ ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இன் சென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சோலார், விண்ட், ஹைட்ரோ அண்ட் பயோ எனர்ஜி. ஓகே, ஸோ இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2000 தட் இஸ் ஒரு 5 yearsக்கு முன்னாடி அப்படி பார்த்தா ஒரு 2017-18 இருக்கக்கூடிய லெவலை விட we are under increasing in 226% ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
தட் இஸ் ஒரு 89 gigawatts இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வித்தின் 175 gigawatts பை 2021 ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம், 22ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம்னு ஒரு ப்ராமிஸ் இருக்கு நமக்கு. அதர் தென் தட் பை 2030ல 450 gigawatts நம்மளோட ப்ராமிஸ். ஓகே, ஸோ இதை எங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை நாங்கள் அச்சீவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா வி ஆர் கமிட்டட் டு தி பாரிஸ் அக்ரிமெண்ட் தான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஓகே, தென் செகண்ட் திங் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஸ்டாண்ட் எங்க இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு குளோபல் எமிஷன்ஸ்ல. இந்தியாவோட ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ஒன்லி ப்ரொடியூசிங் ஆன் 7.1% ஆஃப் குளோபல் எமிஷன்ஸ், தோ வி ஆர் கன்சிடர்ட் டு பி தி லார்ஜஸ்ட் எமிஷன், ஓகே, குளோபல் எமிட்டர். But at the same time, per capita emissions வரும்போது we are 60% lower than the global average. ஏன்னா based on the population level வச்சு நம்ம calculate பண்ணும்போது per capita emission compare பண்ணா 60% we are lower than the global average. Okay, so அது போக we are recorded a fall in emission growth in 2019 because we are consistently working on that process in various measures. Okay, disaster coalition action, then international solar alliance, then national action plan for climate change, ஸ்வச் பாரத் அபியான், இந்த மாதிரி நிறைய மிஷன் மோட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are under the process. Okay, then at the same time India's greenhouse gas emission only grew by 1.54% in 2019, which is also considered to be very lower than the global average. So 3.3% per year global average, நம்ம ப்ரொடியூஸ் பண்றது 1.54% in 2019. Then at the same time India achieved one target அப்படிங்கிறது 2010ல நடந்த கன்கன் அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they come with an pledge, India come with an pledge that excluding agriculture sector, note it down, excluding agriculture sector emission intensity of GDP we are reducing to the by 2020ல. ஓகே, 2020ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2005ல இருக்கிற லெவலை விட 20 to 25% ஆஃப் லெவல் ஆஃப் எமிஷன் இன்டென்சிட்டி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரெடியூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இன் சென்ஸ் எமிஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, எக்ஸ்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் செக்டர், நோட் இட் டவுன், எக்ஸ்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் செக்டர் போக 2010ல நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are try to reduce our emission intensity of GDP by 2020ல by 2005 லெவல்ல இருக்கிறத விட 20 to 25% பிலோ லெவல்ல நாங்க பண்ணுவோம்னு சொன்னோம். அதை அச்சீவ் பண்ணியாச்சு by 2020. So we done that. Okay, other than that already we are in the process according to the nationally determined contributions what we announced in 2015. So இதுபடி we are try to reducing the emission intensity of GDP by 33 to 35% by 2030 over 2005 level. ஓகே, ஸோ எமிஷன் இன்டென்சிட்டி நம்ம என்ன அடுத்த ப்ராமிஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 லெவல்ல 2005 லெவல்ல 2020ல பார்க்கும்போது 20 to 25%. இப்போ இவங்க கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா 2030ல 2005 லெவலை விட 33 to 35% நாங்கள் ரெடியூஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற கமிட்மெண்ட்ல வி ஆர் மூவிங். அதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இன் சென்ஸ் இதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நத்திங் பட் இந்தியா டசன்ட் அனௌன்ஸ்டு எனி வாலண்டரிலி நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். இன் சென்ஸ் செகண்ட் தட் இஸ் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல டிக்ளேர் பண்ணதோட சரி லீகலி பைண்டிங் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ண கிடையாது. ஈவன் இன் தி கிளாஸ்கோ சமிட் we are come with an பஞ்சமித்ரா ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு அச்சீவ் தி டார்கெட், பட் we are not come with a newly formed target. So அந்த மாதிரி எந்த டார்கெட்டும் நம்ம பண்ண கிடையாது. The reason is nothing but we are in the process. Okay, so compare with other developed nations we are in the minimal emission. So அதான் நம்ம ஆல்ரெடி சொல்றோம் இல்லையா, 7.1% தான் global emission. அதுல பார்த்தா 60% we are comparatively lower than the global average. So we are in the process, we are moving in the right direction அப்படிங்கிறது மூலமா தான் அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க இந்த விஷயங்கள். ஸோ இதுதான் அந்த கிளைமேட் ஆம்பிஷன் சமிட்ல இந்தியாவோட ஸ்டாண்ட் ஆயிருந்தது. கொஸ்டின் வரக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாஸ்ல இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரலாம், இல்ல இந்த ஏரியால ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இல்ல யாரு ஹோஸ்ட் பண்ணா என்ன ஒரு ஆக்ஷன்ஸ் அதுல நடந்துச்சு அப்படிங்கிற கண்டெக்ஸ்ட்ல கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீடர் சமிட் ஆன் கிளைமேட். ஸோ லீடர் சமிட் ஆன் கிளைமேட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி US withdrawal from the Paris agreement at the time of Trump era. Okay, so Trumpோட presidential time periodல they withdraw from the Paris agreement. Again in the Joe Biden new presidentialship. Okay, so presidentialshipல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they again rejoined in the Paris agreement.
So as a measure of on things to address the global warming and climate change, he come with an leader summit on climate. Okay, so countries யார் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வேர்ல்ட் லீடர்ஸ் he invited especially. Okay, it is not supported by any UN அந்த மாதிரி எதுவும் கிடையாது. See, so அங்கோட யுனைடெட் நேஷன் இருந்துச்சு. இங்க it is especially on country organized summit. ஸோ இதுல யார் மேஜர் மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் எக்கனாமிக்ஸ். ஸோ மேஜர் எக்கனாமிக்ஸ் தான் இருக்கு, இங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்லாம் எதுவும் இல்லை, நோட் இட் டவுன். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோ இல்லை ஓஇசிடியோ அந்த மாதிரி எந்த வேர்டும் இல்லை, மேஜர் எக்கனாமிக்ஸ் ஃபோரம் தான் இருக்கு. அதுல இந்தியா இஸ் ஆல்சோ எ மெம்பர். அதர் தென் தட் சம் ஆஃப் த வல்னரபிள் கண்ட்ரிஸ் விச் ஆர் அஃபெக்டட் டீப்லி பை தி கிளைமேட் சேஞ்சஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் பர்டிகுலர் சமிட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஈவன் பங்களாதேஷ் ஆல்சோ ஜாயின் அட்டெண்ட் திஸ் சமிட். Okay, in the particular summit or objective enna same adhe dhaan with respect to how we are going to tackle the climate change, how to go for adaptation, mitigation and financing mechanism, how to overcome the climate resilience mechanisms, how to technological transfers, adopt technology transfers. So இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த சமிட்லயும் டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த பர்டிகுலர் சமிட்ல ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் என்ன அப்படின்னா யூஎஸும் ஜப்பானும் they declared their new nationally determined contribution and they promised that by 2050 we adopted for a net zero. Okay, so net zero of carbon emissions. So இது இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்ல நடந்த ஒரு மேஜர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சமிட்ல என்ன நம்ம இந்தியாவோட ஸ்டாண்ட் அப்படின்னா சேம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டாண்ட் எடுத்திருந்தோமோ அதே தான் இந்த சமிட்லயும் ஸ்டாண்ட் எடுத்திருந்தோம். இதுல என்ன ஒன்னே ஒன்று நம்ம அடிஷனலா பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are joined together with US and we go for a bilateral treaty with respect to financial support in terms of India-US Clean Energy Agenda 2030 partnership. Okay, so இது ஒரு particular initiative which was taken by both India and US as a bilateral partnership. Okay, its ultimate objective is nothing but to mobilize investment, demonstrate clean technologies and enable green collaborations. So இதுதான் இதுல இருக்கக்கூடிய மேஜர் objectives. So it is considered to be one of the major event. ஸோ இந்த பர்டிகுலர் சமிட்ல நடந்த ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்த சமிட்டோட ஸ்பெஷாலிட்டி இவ்வளவுதான், நத்திங் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. தென் தேர்ட் சமிட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யுனைடெட் நேஷன் பயோடைவர்சிட்டி கான்ஃபரன்ஸ். ஸோ இது இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனிவே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்லயும் இந்த சமிட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எனிவே இங்க டிஸ்கஸ் பண்றதுனால பிகாஸ் இட் ஹேஸ் சர்டன் சிக்னிஃபிகன்ஸ், அதனாலதான். ஓகே, சமிட் நடந்த டைம் பீரியட் பாத்தீங்கன்னா இட் இஸ் October 2021. So place it is in China, Kunming. So actually இது என்ன summit அப்படின்னு பாத்தீங்கன்னா it is an biodiversity summit. Okay, it was conducted yearly wise. Okay, 1 year கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சமிட் என்னன்னா 2 phases நடக்கும். 2 phases நடக்குது அப்படின்னா அக்டோபர் 2021 ஒன்னு முடிஞ்சிருச்சு. பை மே 2022 இன்னொரு ஃபேஸ் ஒன்னு பெண்டிங்ல இருக்கு. ஓகே, பட் இதை யார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா those who are members and observatories to the United Nations Convention on Biological Diversity. எப்படி United Nations Framework on Convention on Climate Change with respect to addressing the global warming and climate change, அதே மாதிரி United Nations Convention on Biological Diversity is to preserve the biological diversity. So இந்த இதுல யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா with respect to countries who are member in the observers in the United Nations Convention on Biological Diversity. ஸோ இதுல மேஜரா டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா how to address the biodiversity losses and how to overcome the challenges it impact on the ecosystem, species and the people. ஸோ இந்த கன்சர்ன்ல தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சமிட்டை கண்டக்ட் பண்ணாங்க. தென் இந்த சமிட்ல இந்தியாவோட முக்கியமான ஈவெண்ட் என்ன பிளட்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் சமிட் பிகாஸ் இட் இஸ் இந்தியா இஸ் ஆல்சோ த மெம்பர் இன் தி யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. ஓகே, ஸோ இதுல இவங்க சொன்ன விஷயம் பிளட்ஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா செட் அசைட் 17.41% ஆஃப் ஜியோகிராபிக்கல் ஏரியா. இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தே மே ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ். ஏன்னா நம்ம 23% வந்து ஃபாரஸ்ட் கவர் இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துடக்கூடாது. ஸோ அதனால யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் தட் இந்தியா ஹஸ் செட் அசைட் 17.41% ஆஃப் இட்ஸ் ஜியோகிராபிக்கல் ஏரியா டு மீட் அவுட் தி country's conservation objectives. Okay, so on the 17.41% it covers only land area va அப்படினு கேட்டா no it is not. Okay, it includes ecologically representative areas on land and inland water as well as coastal and maritime zones. So இதுவும் நோட் பண்ண வேண்டிய விஷயம்.
ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸாக இருக்குது அப்படின்னா வாட் இஸ் த கமிட்மெண்ட் கிவன் பை இந்தியா இன் தி யுனைடெட் நேஷன் பயாலஜிக்கல் சமிட். ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டி சமிட்ல இந்தியாவோட கமிட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்கறதா இருந்தா, ஒன்னு வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கேரி ஃபார்வர்ட் பை 17.41% of its geographical area ன்னு கேட்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியாஸ் ஆன் லேண்ட் அண்ட் இன்லேண்ட் அஸ் வெல் அஸ் கோஸ்டல் மேரிடைம் ஜோன்ஸ் கேட்கறதுக்கு பதில் ஒன்லி ஆன் லேண்ட் ஏரியான்னு கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. So you should be very careful in the statements. That is, in the statement, it is very much important. Then second statement is also very much important. So particularly with this particular summit. Okay. The next summit is Global Conference of Youth. It is an parallel summit which was held in the time of Glasgow Summit. So Glasgow Summit, it is a representation of state actors, non-state actors, and other climate activists. Then non-governmental institutions, நிறைய பிளேயர்ஸ் உள்ள இன்வால்வ் ஆகி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு சமிட் அப்படின்னா, இந்த குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் யூத் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஸ்பெசிபிகலி ஃபெசிலிட்டேட்டட் ஃபார் தி யூத். ஸோ இந்த துங்கபர்க் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, கிளைமேட் ஆக்டிவிஸ்ட், ஸோ தோஸ் ஹூ ஆர் யூத். ஓகே, ஸோ இவங்களுக்கு ஒரு சமிட் ஆர்கனைஸ் பண்ணி தர்றதுக்காண்டி ஃபெசிலிட்டேட் பண்ணதான் இந்த பர்டிகுலர் சமிட். ஓகே, ஸோ இதுவும் எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ்கோ, யுனைடெட் கிங்டம்ல தான் நடந்தது. எந்த பேனர் கீழே நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோங்கோ. ஓகே, ஸோ எங்கோ அப்படிங்கிறது அஃபிஷியல் யூத் கான்ஸ்டியூன்சிஸ் டு யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், யூஎன்எஃப்சிசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த விங் தான். ஸோ இந்த யோங்கோவோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு வரும்போது நத்திங் பட் தே வில் கம் வித் சர்டைன் ஆப்ளிகேஷன்ஸ். தட் இஸ், ஸோ நம்ம சொல்ற மாதிரி த திங்ஸ் வாட் வி ஆர் டன் அட் நவ், ஓகே, ஆர் டூயிங் இட் நவ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு இம்பாக்ட் தி ஃபியூச்சர்ஸ். த ஃபியூச்சர் இஸ் ரெஸ்ட் வித் தி யூத். அப்ப அடுத்த வர ஜென்ரேஷன் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஹேஸ் டு ப்ரொடெக்ட் அப்படின்னு வரும்போது தே கம் வித் சம் கமிட்மெண்ட்ஸ், தே கம் வித் சர்டன் டிமாண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் ஆஃப் யூத் தான் இந்த பர்டிகுலர் கான்ஃபரன்ஸ். ஸோ இதுல மேஜரா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் பாலிசி டாக்குமெண்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டி பில்டிங் மெஷர்ஸ் டெவலப் பண்றதுக்கான capacity building measures are nothing but technological transfer, financial assistance. Then skill building workshops in sense nothing but facilitate for the renewable energy development. So அதுக்காக training program conduct பண்றது அந்த மாதிரி விஷயம் தான். Then cultural exchanges, nothing but best practices what was adopted in one of the countries carry forward or move to the next countries. So அது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த விஷயங்களை தான் எதுக்குள்ள கொண்டு வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யோங்கோ கான்ஃபரன்ஸ்குள்ள நடந்தது. ஓகே, யூத் கான்ஃபரன்ஸ்ல நடந்தது. இட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி ஈவெண்ட் தான். ஸோ யூ ஷுட் நோ திஸ். ஓகே, நெக்ஸ்ட் திங் வி மூவ் ஆன் டு தி டைரக்ட்லி ஆன் கிளைமேட் சமிட், G20 சமிட். ஓகே, ஸோ G20 சமிட் அப்படிங்கிறது G20 கண்ட்ரிஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு சமிட் தான். இதுல ஸ்பெஷலா என்ன பண்ணாங்கன்னா, கிளைமேட் சேஞ்சுக்குன்னு ஒரு செப்பரேட் ஒரு ஃபோரமா ஃபார்ம் பண்ணி அதில் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோம். ஏன்னா அவங்கள்ட்ட இந்த தடவை சேர்மன்ஷிப் இருக்கு. இந்தியா இஸ் ஆல்சோ மெம்பர் இன் தி G20 கண்ட்ரி 2020. ஓகே, தே மே ஆஸ்க் திஸ் கொஸ்டின், G20 கண்ட்ரீஸ்ல யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சமிட்ல டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் என்னன்னா சேம், ரொம்ப சிம்பிள். COP26ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சமிட்ல டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ ஓவரால் G20 கண்ட்ரீஸை பொறுத்தளவுக்கு 19 கண்ட்ரீஸ் பிளஸ் யூரோப்பியன் யூனியன் இருப்பாங்க. ஸோ இதுல இவங்க தான் 80% ஆஃப் குளோபல் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ இந்த சமிட் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி தே ரிலீஸ் ஆன் ரிப்போர்ட் இந்த நேம் ஆஃப் G20 கிளைமேட் ரிஸ்க் அட்லஸ். இதுதான் நமக்கு முக்கியம் பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ கிளைமேட் ரிஸ்க் அட்லஸ் அப்படின்னு கொடுத்துட்டு தே மே ஆஸ்க் சம் ஆஃப் தி என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்துட்டு G20 கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஏன்னா G20 பொறுத்தளவுக்கு நம்ம மைண்ட் செட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இவங்க இதை டிஸ்கஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல யூ மே டூ சம் மிஸ்டேக்ஸ். ஸோ அதனால the climate risk atlas which was released by G20. Okay, so in this base summit இதுலயும் என்ன ஸ்டாண்ட் இந்தியா எடுத்திருந்தாங்க அப்படின்னா, சேம் ஸ்டாண்ட் வாட் வாஸ் டேக்கன் பிஃபோர், அவ்வளவுதான். ஸோ இதுதான் COP26லயும் அவங்க எடுத்த ஸ்டாண்டா, ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, ஸோ அப்போ வி வில் மூவ் ஆன் டு தி கிளாஸ்கோ சமிட். ஸோ கிளாஸ்கோ சமிட் அப்படின்னு வரும்போது இட் வாஸ் கண்டக்டட் பை யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், UNFCC தான். இட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி 26th summit which was conference of parties 26. ஸோ பிரசிடென்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு UK தான். UK as a president, it was take place in Glasgow, Scotland. So with respect to இது ஒரு additional information, next summit எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா COP27 in Sharm el Sheikh. ஸோ ஈஜிப்ட்ல நடக்க போகுது. ஓகே, ஸோ கிளாஸ்கோ டு ஷார்ம் எல் ஷைக் அப்படிங்கிற ஒரு ப்ரொபகண்டாவே இருந்துச்சு. ஓகே, ஸோ
Total countries participants அப்படின்னு பார்த்தீங்கன்னா overall 190 countries are participated. Then other than that, more than 10,000 of negotiators, government representatives, business citizens for 12 days of talks. கிட்டத்தட்ட ஒரு 12 days நடந்த summit. So purpose nothing but it to try to endorse in sense next level க்கு மூவ் பண்ணி போகணும். ஏன்னா 2015ல they come with a nationally determined contribution. இப்போ 2020 ஒரு 5 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எவ்ரி 5 years கூட என்ன பண்ணி ஆகணும்னா they come with an each and every countries has to come with an nationally determined contributions. So it is an voluntary progress, but it is also considered to be a legally binding process. So our legally binding process அப்படின்னு வரும்போது அப்ப 2020 நடக்கல சமிட். அப்ப 2021ல they come with a new pledges. அப்டேட்டட் பிளான் ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் கமிட்மெண்ட். ஸோ அதுக்காக நடத்தப்பட்ட ஒரு ஈவெண்ட் தான். தென் இந்த ஈவெண்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னா பை 2030ல என்னென்னலாம் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த வி கம் வித் அன் பாலிசி அஜெண்டா. ஏன்னா வி ஆர் ஹேவிங் அன் க்ரூஷியல் டைம், தட் இஸ் 2100 தான் இந்த செஞ்சுரியோட லிமிட். இதுக்குள்ள வி ஹாவ் டு ரெடியூஸ் தி குளோபல் கேஸ் எமிஷன் இன் சென்ஸ் 1.5 டிகிரி செல்சியஸ் பிலோ தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இன் சென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். Already we are crossing more than 1.2 degrees Celsius. So 2030 we may face 1.5. 2050 it may lead to about 2 point something போகும் அப்படின்றாங்க. By 2100 it may lead to 4.5% to 5%. So it will create a huge disaster in the extinction அப்படிங்கிற சொல்றோம் இல்லையா. ஸோ anthropocene extinction அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னா பை 2030 ஒரு குரூஷியலான டைம் பீரியட், 2050 ஒரு குரூஷியலான டைம். ஸோ இதுக்குள்ள வி ஹாவ் டு மினிமைஸ் மேக்ஸிமம் ஆஃப் எமிஷன்ஸ் அண்ட் அதர் மெக்கானிசம்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணா மட்டும்தான் வி வில் எஸ்கேப் ஃப்ரம் தி கேட்டஸ்ட்ராபிக் ஈவெண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த சமிட்டோட முக்கியமான மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கம் வித் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். வெரி எஸ்பெஷலி தே ஆர் வெரி மச் கீன் ஆன் தி நெட் ஜீரோ எமிஷன் mechanism. So net zero emission mechanism is nothing but how much you are emitting, based on that how much you are taken out. So எவ்வளவு எமிட் பண்றீங்களோ அதுக்கு ஏதாவது நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா குளோபல் டெம்பரேச்சர்ல இன்க்ரீஸ் ஆகாத அளவுக்கு யூ ஹாவ் டு டேக்கன் அவுட் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷன் ஆர் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் சம் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் மெக்கானிசம்ஸ். ஓகே, ஸோ அது மாதிரி மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வி வில் டிஸ்கஸ் ஓகே வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் மெக்கானிசம்ஸ், டெக்னாலஜிஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வி வில் டிஸ்கஸ் ஆன் தி நெக்ஸ்ட் கிளாஸஸ். பட் சொல்றேன், ஓகே, ஸோ நெட் ஜீரோ எமிஷன்ஸ் அப்படிங்கிறது வாட் யூ ஆர் எமிட்டிங் அண்ட் வாட் யூ ஆர் டேக்கன் அவுட் ஃப்ரம் தி அட்மாஸ்பியர். ஸோ அப்போ அது எது மூலமா பண்ண முடியும்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷன் அண்ட் டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம்ஸ் தான். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வி வில் பேலன்ஸ் திஸ் எமிஷன். ஓகே, ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த சமிட்டே நடந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ அடாப்டேஷன் அப்படின்னு வரும்போது இதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் தான். ஸோ அடாப்டேஷன் ஸ்ட்ராட்டஜியில் இந்த பர்டிகுலர் சமிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் திஸ் பர்டிகுலர் ஈவெண்ட் எக்ஸ்பிளிசிட்லி டார்கெட் அபவுட் தி ஃபோசல் ஃபியூவல்ஸ், எஸ்பெஷலி கோல். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த சமிட்லையுமே ஃபேஸிங் அவுட்டு, ஃபேஸிங் டவுனு, இல்லை ரெடியூசிங் அந்த மாதிரி கோலவோ இல்லை ஃபோசல் ஃபியூவல்ஸவோ பேச கிடையாது. It is considered to be one of the major source of emission னு வச்சுக்கோங்களேன். ஸோ burning of coal is considered to be, or fossil fuels are considered to be the reason for the global warming அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த சமிட்ல எங்க என்ன பண்ணி பேசல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த fossil fuels பத்தி நம்ம அதிகமாக பேச கிடையாது. பட் particularly this summit it is very much concerned with reduction of coal emissions. ஸோ அதுல இந்த ஃபேஸ் டவுன் ஃபேஸ் அவுட்டுங்கிற பிரச்சனை இருந்தது. ஃபேஸ் அவுட் அப்படின்னா கம்ப்ளீட்லி வி ஹாவ் டு அவாய்ட் ஃப்ரம் த யூசேஜ் ஆஃப் ஃபாசல் ஃபியூவல்ஸ். ஓகே, ஃபேஸ் டவுன் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய லெவலை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா அந்த பாலிசி டாக்குமெண்ட்ல டிராஃப்ட்ல ஃபேஸ் அவுட் ஆஃப் கோல்னு தான் இருந்துச்சு. இந்தியா அண்ட் சைனா போத் இன்டர்வீன்டு இன் தட் பர்டிகுலர் டிராஃப்ட் அண்ட் bring a change from phase out to phase down because still we are developing nations. The draft which was designed by the countries which are considered to be undeveloped nations, they are already exploited the natural resources and they already developed. They can manage or they can able to sort out those issues, but still we are developing. So developing ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல கம்ப்ளீட்லி கோல்ங்கிறது நமக்கு ஒரு சீப்பர் ஃபியூவல். ஸோ அப்போ அதை நம்ம ஃபேஸ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட் இஸ் த ஆல்டர்னேட் ஃபியூவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு கோ ஃபார் சம் டெக்னாலஜிக்கல் மெக்கானிசம்ஸ். ஸோ அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூசேஜோ இல்லை கம்ப்ளீட்லி வி ஹாவ் ஷிஃப்ட் டு
renewable energy resources ko நம்ம change பண்ண முடியாது because we are limited with funding supports. Funding என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to also focus on the social security mechanisms. ஸோ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகும். அப்போ ஃபேஸ் அவுட் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி மச் ரேடிக்கல் அண்ட் இட் இஸ் வெரி மச் டூ மச் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தே வில் சேஞ்ச் த நேம் ஃப்ரம் ஃபேஸ் அவுட் டு ஃபேஸ் டவுன் ஆஃப் அன்அபேட்டட் கோல் அண்ட் ஃபேஸ் அவுட் ஆஃப் இன்எஃபிஷியன்ட் ஃபாசல் ஃபியூவல் சப்சிடிஸ். ஸோ ஃபாசல் ஃபியூவல் சப்சிடிஸ்க்கு கொடுக்கக்கூடிய விஷயத்த ஃபேஸ் அவுட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுல வி அக்ரீடு. பட் ஃபேஸ் டவுன் ஆஃப் அன்அபேட்டட் கோல் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், ஃபேஸ் டவுனு, இந்த இடத்துல ஃபேஸ் அவுட். ஓவராலா ஃபேஸ் அவுட் எது அப்படின்னா ஃபாசல் ஃபியூவலுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடிஸ், மானியம். இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி டீசலுக்கு பெட்ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா சப்சிடிஸ் ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டோம், மார்க்கெட் பேஸ்ட் ரேட்டுக்கு நம்ம மாத்திட்டோம். பட் கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ண முடியாது, கோலை நம்மளால இது பண்ண முடியாது. ஏன்னா மேஜர் எனர்ஜி சோர்ஸே எங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கோல். ஓகே, ஸோ அப்போ அந்த ஒரு கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் டவுன் ஆஃப் அன்அபேட்டட் கோலுங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் டிக்ளரேஷன்ல பண்ண ஒரு மேஜர் இனிஷியேட்டிவ். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பேசவே கிடையாது. தென் செகண்ட் மேஜர் development in this particular summit is nothing but more than 80 countries they updated their nationally determined contributions. Very especially all G7 countries. G7 countries are nothing but they are developed countries, or they are the major economic countries. They come with a new announcement of NDC targets and put them on the path to net zero emission by 2050. So net zero emission is nothing but achieving the balance between the greenhouse gases put into the atmosphere and the dose taken out. So நீங்க எவ்வளவு எமிட் பண்றீங்களோ அதை நீங்க ரெடியூஸ் பண்ணி ஆகணும். ரெடியூஸ் பண்ணதை தாண்டி நீங்க எமிட் பண்ணக்கூடிய விஷயத்தை அப்சர்வ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படியே ஒரு கண்டிஷன் தான் நெட் ஜீரோ. நெட் ஜீரோங்கிறது நாட் கம்ப்ளீட்லி வி ஆர் நாட் கோயிங் டு எமிட் எனிதிங் அப்படின்னா அது கிராஸ் ஜீரோன்னு அட்ரஸ் பண்ணுவோம். நெட்டுங்கிறது ஓவரால்ல இருந்து மைனஸ் சம்திங். ஸோ அந்த மைனஸ்ங்கிறது என்னன்னா நீங்க ரெடியூஸ் பண்ணுங்க, தட் இஸ் எமிட் பண்ணுங்க, பட் அதுக்கேற்றபடி என்ன பண்ணுங்க, அது வெளியே கொண்டு வரதுக்கான மெக்கானிசத்தையும் கொண்டு வந்து. ஓகே, தென் அதர் தென் தட் India Mari countries, they are not come with the nationally determined contribution. Still we are fixed with the 2015 la kudutha summit la enna commitment adha, we are updated with 2 commitments. So rendu commitment mattum nama enna pannirkom appdin pathina increase pannirkom. Other than that they come with, that is avangaloda agenda, policy agenda la irundha vishayam enna, the countries have to be revisit and strengthen their climate pledges by the end of 2020. ஓகே, ஸோ ரீவிசிட் பண்றதோ இல்ல ஸ்ட்ரென்தன் பண்றதோ பை 2022 பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ளிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெறும் 80 கண்ட்ரிஸ் மட்டும் தான், டோட்டலி பார்ட்டிசிபேட்டட் கண்ட்ரிஸ் 190. மோர் தென் 80 கண்ட்ரிஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கண்ட்ரிஸ் தான் என்ன பண்ணாங்கன்னா என்டிசியை டிக்ளேர் பண்ணாங்க. மிச்ச கண்ட்ரிஸ் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா தே ஆர் நாட் கமிட்டட். ஓகே, ஸோ அப்போ அவங்களை ரீவிசிட் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம். அண்ட் அட் த சேம் டைம் ஆல் கண்ட்ரிஸ் ஷுட் கம் வித் அன் அடாப்டேஷன் கம்யூனிகேஷன் மெக்கானிசம். இந்த அடாப்டேஷன் கம்யூனிகேஷன் மெக்கானிசம் என்னன்னா nothing but to ensure transparency and accountability in the process. So transparency and accountability அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை. ஸோ எவ்வளோ எமிட் பண்றோம் அப்படிங்கிறதுலாம் யூ ஹாவ் டு கம் டு தி ஓப்பன் டிபேட். ஸோ எல்லா கண்ட்ரிஸும் என்ன பண்ணி ஆகணும்னா தே ஹாவ் டு டிக்ளேர் தேர் கமிட்மெண்ட்ஸ். அது போக ஹவு மச் அட் வாட் லெவல் தே ஆர் எமிட்டிங் அப்படிங்கிறத தே ஹாவ் டு டெல் இன் தி பப்ளிக் ஃபோரம். ஸோ அதுக்காகவும் தென் இன் கேஸ் ஆஃப் எனி டெக்னாலஜிக்கல் அப்டேஷன்ஸ் தே ஹாவ் டு ஷேர் வித் தி அதர் பார்ட்டிஸ். ஸோ அதையும் இதுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட்டா கொண்டு வந்தாங்க இந்த நேம் ஆஃப் அடாப்டேஷன் கம்யூனிகேஷன். தென் அதர் தென் தட் ஃபினான்ஸ் மெக்கானிசம். ஸோ ஃபினான்ஸ் மெக்கானிசம் பொறுத்தளவுக்கு ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யூஎன் அடாப்டேஷன் ஃபண்டு, குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபண்ட்ல இருந்து இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 இருக்கக்கூடிய லெவலை விட 2025 யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் இன் டு அண்ட் டபுள் தி லெவல். Okay, so at least double their collective provision of climate finance for adaptation from 2019 level by 2025. 2025 so far $1 trillion இருக்குன்னு வச்சுக்கோங்க. So we are they demand for the upgradation of $2 trillion. Who has to support this? Developed nations, because they are the exploiters. They have to support for the developing and underdeveloped countries. That is the overall demand from the developing countries, especially India. India stated that if you want to commit some of the provisions, means we need fund. Such a fund has to be given by the developed countries, but they are escaping from those commitments. Okay, so அப்ப அதை fulfill பண்ணுங்க, we will fulfill all those things அப்படிங்கிறது இந்தியா, சைனா மாதிரி கண்ட்ரிஸோட டிமாண்ட். Then at the same time, that particular summit will pledge $352 million in the United Nations Adaptation Fund.
This United Nations Adaptation Fund was created in the Kyoto Protocol 1992. So its aim is to nothing but to finance the projects or programs in the developing and the underdeveloped countries. Okay, so adala they will improvise this amount. That is, they pledged almost $352 வந்து pledge பண்ணிட்டாங்க. And at the same time, they promised that we are planned to strengthen the Santiago network. This is considered to be one of the important in the current affairs. So what is the Santiago network? Santiago network is created by United Nations Framework on Convention on Climate Change. UNFCCC குள்ள இருக்கக்கூடிய one of the network. இந்த நெட்வொர்க்கை எப்ப கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா COP25 இன்சென்ஸ் 2019ல மேட்ரிட் புரோட்டோகால்ல தான் இதை இன்க்ளூட் பண்ணாங்க. இந்த சாண்டியாகோ நெட்வொர்க்கோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ நெட்வொர்க் தட் இஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் ஆர் ஜாயின் டுகெதர் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் திஸ் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்ல என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, they discuss about the techniques, they discuss about the technological transfers, and they address the losses and damages in the any nations and how to resilient overcome these challenges அப்படிங்கறதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு நெட்வொர்க் தான் இந்த சாண்டியாகோ நெட்வொர்க். இதை என்ன பண்றதுக்காக பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்தன் பண்றோம் ஃபர்தரா. Okay, so this particular summit will promise that we are going to strengthen this Santiago network which was created in the year of 2019. So இதை strengthen பண்றது மூலமா we can able to go for cultural exchanges, we will go for technological transfers, and we can able to overcome the challenges if any country is faced by any climate change and global warming things. So அதெல்லாம் இந்த பர்டிகுலர் சாண்டியாகோ நெட்வொர்க் ஸ்ட்ரென்தன் பண்றது மூலமா நடக்கும். ஸோ அதனால இதை நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ப்ராசஸ் இனிஷியேட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. Okay, the next thing is adaptation action coalition. So adaptation action coalition in sense nothing but it is a partnership forum. So it is voluntary program. So voluntary coalition வச்சுக்கோங்களேன். coalitionங்கிறதே ஒரு கூட்டமைப்பு. ஓகே, ஸோ இதுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா, அடாப்டேஷன் ஆக்ஷன் coalition அப்படிங்கிறது யார் இனிஷியேட் பண்ணிருக்காங்கன்னா, the country who hosted this summit அப்படின்னா யூகே தான் இந்த கண்ட்ரி இந்த சமிட்டை ஹோஸ்ட் பண்ணது. ஸோ இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. யூகே ஹஸ் கோ டெவலப்டு தி அடாப்டேஷன் ஆக்ஷன் coalition. யாரோட பார்ட்னர்ஷிப்போட? இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு வித் த சப்போர்ட் ஆஃப் ஈஜிப்ட், பங்களாதேஷ், மலாவி, Netherlands, Saint Lucia, United Nations Development Program. So it is very much important. Maybe they may ask this question. So instead of in that United Nations Development Program க்கு பதிலா வேற ஏதாவது நீங்க கொடுத்துக்கலாம், இல்ல கண்ட்ரிஸை சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இந்த இடத்துல யூஎஸ் டிஃபால்ட்டா போட்டா நீங்க ஆப்வியஸ்லி கரெக்ட் தான் போடுவீங்க. யூஎஸ்ஓ இல்ல பிரான்ஸோ இல்ல ஜெர்மனியோ போட்டா நீங்க டெஃபினெட்லி வில் சைன், தட் இஸ் யூ வில் பிக் அவுட் திஸ் ஆப்ஷன். So, but you should be very careful that UK plus Egypt, Bangladesh, Malawi, Netherlands, Saint Lucia, and United Nations only started this partnership forum. Later, more than 120 countries are joined in this forum. Okay, so idhula enna objectives na, that is nothing but adaptation mechanism தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்தியா இதுல மெம்பரா? Yes, it is. So very much important. So அப்போ அடாப்டேஷன் ஆக்ஷன் coalition அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா, you can able to answer by this method. இது போதும். ஓகே, ஸோ எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னு கேட்கலாம், கிளாஸ்கோ சம்மிட், யாரு ஹோஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம், யூகே, யார் பார்ட்னர்ஷிப், ஸோ கண்ட்ரிஸ், தீஸ் ஆர் ஆல் த கண்ட்ரிஸ், இந்தியா மெம்பரா? எஸ். ஓகே, ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் இன் தி கிளாஸ்கோ சம்மிட். Then other thing is with respect to Glasgow Financial Alliance for Net Zero. Okay, so financial alliance in sense there are more than 1,000 financial institutions in the global nations. Okay, so like World Bank, IMF, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க், இந்த மாதிரி நிறைய குளோபல் பேங்க்ஸ் இருக்கு. தென் ரீஜனல் பேங்க்ஸஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இது யார் பார்ட்னர்ஷிப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎனோட பார்ட்னர்ஷிப்ல தான். ஸோ இதுலயும் யார் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூகே தான். ஏன்னா யூகே தானே ஹோஸ்ட் பண்ணது. ஸோ அவங்க பிளஸ் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் அண்ட் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் பிளஸ் ரேஸ் டு ஜீரோ கேம்பெயின் அப்படிங்கிறது நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, தென் COP26 பிரசிடென்சி யூகே. ஸோ இந்த பர்டிகுலர் அலையன்ஸோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, they have to fund for the developmental projects. So development projects to achieve net zero emissions. So developmental projectsக்கு அவங்க என்ன பண்ணி ஆகணும்னா, net zero emissions ரெடியூஸ் பண்ணக்கூடிய development projects, for example solar energy, or for the technological upgradation of any electric vehicles. So அந்த மாதிரி any new startups which aim to achieve global warming and climate change அப்படின்னு வரும்போது, இப்ப நம்ம இதெல்லாம் ஃபேம் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் சொல்றேன். ஸோ குளோபல் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸோ
இல்ல ஸ்டார்ட் அப்ஸோ விச் ஆர்கியூடு ஆர் விச் வாஸ் மூவ் ஃபார்வர்ட் ஃபார் தி அச்சீவிங் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். நம்ம பார்த்துருப்போம் வேஸ்ட் டு எனர்ஜி இல்ல வேஸ்ட் டு ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா. இவங்களுக்கு தே ஹவ் டு ஃபெசிலிட்டேட் சம் ஃபண்டிங் சப்போர்ட்ஸ். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணதான் இந்த பர்டிகுலர் கிளாஸ்கோ ஃபினான்ஷியல் அலையன்ஸ் ஃபார் நெட் ஜீரோ. ஓவரால் கிட்டத்தட்ட ஒரு 45 கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. மோர் தென் 450 ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ஆர் கரண்ட்லி இன்க்ளூடட் இன் திஸ் பர்டிகுலர் அலையன்ஸ். ஓகே, ஸோ இந்த அலையன்ஸோட சப்போர்ட்டிங் மெக்கானிசம்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அச்சீவ் நெட் ஜீரோ தான். ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் திஸ் ஒன். இதுவும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, தென் வித் ரெஸ்பெக்ட் டு இதுல இருந்து லீட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இருக்கு இல்லையா, தட் இஸ் ரேஸ் டு ஜீரோ கேம்பெயின். So what is race to zero campaign அப்படின்னு பார்த்தீங்கன்னா race to zero campaign is considered to be the sibling of race to resilience. Okay, so race to resilienceங்கிறது இது ஒரு voluntary global forum. Okay, so climate resilience ஓவர் கம் பண்றதுக்காக டிசைன் பண்ணதுதான் இந்த voluntary campaign forum. So இது nothing but it is a climate awareness program or climate change and mitigation mechanisms programs இருக்கு இல்லையா, voluntary organizations, then climate activists, then even governmental organizations, non-governmental organizations, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா they will join together and conduct a campaign. So என்ன nothing but they go for an awareness program and they to on some extent they may act as an pressure groups in terms of bringing on policy making or policy decisions with respect to government supports. Okay, so government எடுக்கக்கூடிய decisions they will influence on them as a pressure group influence பண்ணுவாங்க. So in the race to resilience is a global campaign which is considered to be a sibling of race to zero. Okay, what is the ultimate objective is nothing but to catalyze a step change in the global ambition of climate resilience. So climate resilience is nothing but where disasters are unavoidable at this situation. We faced many challenges like cloud bursts and then heat waves. So இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நம்ம catastrophic events பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுல இருந்து how we can able to overcome. ஸோ அதுக்காக டிசைன் பண்ணதான் திஸ் பர்டிகுலர் கேம்பெயின். ஸோ இந்த கேம்பெயினோட கன்சர்ன் பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் 4 பில்லியன் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ். ஓகே, ஸோ இதோட அப்ஜெக்டிவ்மே வித்தின் கிளைமேட் ரிஸ்க் 2030 வி ஹாவ் டு ரெடியூஸ் இட் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இதுல இருந்து லீட் பண்ணி போனோம் அப்படின்னா ரேஸ் டு ஜீரோ அப்படிங்கிறது யாருன்னு பார்க்கணும். இந்த ரேஸ் டு ஜீரோ அப்படிங்கிறது 2020 தான் லான்ச் பண்றாங்க. யார் லான்ச் பண்றாங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி an United led campaign தான். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு அச்சீவ் நெட் ஜீரோ எமிஷன் பை 2050 அட்லீஸ்ட். யாரோட சேர்ந்து அப்படின்னா பிசினஸோ, சிட்டிஸோ, ரீஜியன்ஸோ, இன்வெஸ்டர்ஸோ, ஃபினான்ஷியலோ, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸோ என்ன டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவையோ இல்ல ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமையோ இல்ல ஒரு பர்டிகுலர் பாலிசியோவோ என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட் ஜீரோக்காக நாங்க டிசைன் பண்ணது அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் இப்போ டேக் an எக்ஸாம்பிள் இன் எனிவேர் இன் சென்னை, ஏதாவது ஒரு லொகேஷன் எடுத்துக்கலாமே. ஸோ ஒரு லொகேஷன் எடுத்துக்கிட்டு இப்போ நீங்க அந்த இடத்துல மியாவாக்கி ஃபாரஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, மியாக்கி ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ரீசெண்டாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ அந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கோ ஃபார் ரெடியூசிங் தி தட் இஸ் அப்சர்வன்ட், இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் அஃபாரஸ்டேஷன் மெக்கானிசம். ஸோ இது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும் இன்சென்ஸ் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகே, ஸோ அப்சர்விங் மெக்கானிசம் மூலமா பண்ண முடியும் அப்படின்னா அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் என்னன்னு டிக்ளேர் பண்ணலாம்னா ரேஸ் டு ஜீரோ அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணலாம். இல்ல ஒரு பர்டிகுலர் பிசினஸ் நீங்க இனிஷியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிசினஸ் எதுக்காக ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில ஸ்டார்ட் அப்ஸுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோஸ்ட் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஸ்ட் நெட் அப்படிங்கிறது கடல்ல இருக்கக்கூடிய இந்த பிஞ்சு போன மீன் வலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போய் கீழே டெபாசிட் ஆயிடும். இதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா தே வில் மேக் இட் அஸ் அன் ஸ்கேட்டிங் போர்டு இல்ல செப்பல்ஸோ ஷூஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்றாங்க. அப்ப அந்த ஒரு பிசினஸ் என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா ரேஸ் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை தான் இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரேஸ் டு ஜீரோங்கிறது. இட் இஸ் அ நேஷனல் யுனைடெட் நேஷனல் கேம்பெயின் தான். Okay, there is working to fill the gap by working with business, cities, regions, investors, and financial and education institutions to commit to achieve net zero carbon emission by 2050 at least. This means that any place or group that sign up to the campaign pledges to contribute nothing to global warming by designated date, ensuring it does not put any more greenhouse gases into the atmosphere than it removes. Okay, so far இது வரைக்கும் 733 cities participate பண்ணிருக்காங்க, ஜாயின் பண்ணிருக்காங்க. 31 regions, 3067 businesses, 173 investors, 622 higher education institutions are signed in this forum. இதுல 120 countries, member countries இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களோட கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா
It aims to that signatories for race to zero will account for 25% of global carbon emissions. In sense, அந்த COP26 சமிட்ல இப்போ 80% ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் எங்க இருந்து சொல்றோம்? G20 கண்ட்ரிஸ்ன்னு சொல்றோமா? இப்போ இதுல இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் நீங்க என்கரேஜ் பண்ணி இவங்களை நீங்க இன்வால்வ் பண்ணீங்கனாலே அவங்க ரெடியூஸ் பண்ணக்கூடிய 25% ஆஃப் குளோபல் கிரீன் ஹவுஸ் எமிஷனை நீங்க என்ன பண்ண முடியும்னா ரெடியூஸ். அப்ப அந்த மாதிரி மெம்பர் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸை இதுக்குள்ள கமிட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது தான் இந்த ரேஸ் டு ஜீரோவோட. அப்போ ஒண்ணு இது கேட்கலாம், இல்ல ரேஸ் டு அலையன்ஸ் கேட்கலாம், இல்ல தட் ஃபினான்ஷியல் அலையன்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ இது இதுல இருக்கக்கூடிய விஷயம். தென் கிளாஸ்கோ லீடர்ஸ் டிக்ளரேஷன் ஆன் ஃபாரஸ்ட் அண்ட் லேண்ட் யூஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளட்ஜ். ரெண்டு கொண்டு வந்தாங்க, ஒன்னு மீத்தேன் பிளட்ஜ், ஒன்னு இன்னொன்னு ஃபாரஸ்ட் அண்ட் லேண்ட் யூஸ் பிளட்ஜ். இந்த ஃபாரஸ்ட் அண்ட் லேண்ட் யூஸ் பிளட்ஜ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெனி கமர்ஷியல் பிளான்டேஷன்ஸ் வேர் activities are doing in the nations. Okay, like timber cultivation, they are destroying many virgin forest ன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் யூஸ் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுது. ஸோ லேண்ட் யூஸ் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா இட் லீட் டு டிஃபாரஸ்டேஷன், தென் சாயில் எரோஷன், தென் லேண்ட் ஸ்லைட்ஸ், மட் ஸ்லைட்ஸ், கிளேசியர் ஸ்லைட்ஸ், இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. தென் அன்சீசனல் ரெயின்ஃபால், இதெல்லாமே ரீசன்ஸ்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லேண்ட் யூஸ் பேட்டர்ன் நீங்க சேஞ்ச் பண்ணும்போது, அப்போ இந்த லேண்ட் யூஸ் பேட்டர்னை சேஞ்ச் பண்றதுல தே வில் கம் வித் அண்ட் சம் சஸ்டைனபிள் அண்ட் ரெசிலியன்ட் மெக்கானிசம்ஸ். ஓகே, ஸோ அப்போ கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்றதா இருந்தா ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ்ல யூ ஹாவ் டு பிரிங் சம் கமிட்மெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ டன்ஸ் ஆஃப் டிம்பர் பிளான்டேஷன் தான் நான் கொண்டு வரணும். இன்சென்ஸ் தே வில் கம் வித் அண்ட் கமிட்மெண்ட். ஸோ இதுக்கு மேலே நான் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன், இந்த பர்டிகுலர் ஃபாரஸ்ட் ஏரியால இவ்வளவுதான் நான் லேண்டை வந்து எடுத்துக்கிருவேன், ஸோ இவ்வளவுதான் நான் கல்டிவேட் பண்ணுவேன், இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா தே கம் வித் அண்ட் கமிட்மெண்ட். ஸோ அப்படி ஒரு கமிட்மெண்ட் தான் இந்த கிளாஸ்கோஸ் லீடர்ஸ் டிக்ளரேஷன் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் லேண்ட் யூஸ் கமிட்மெண்ட். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கன்சர்வேஷன் மெக்கானிசம் பேசுறாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் பேசுறாங்க, பில்டிங் ரெசிலியன்ஸ், தென் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இஸ் ரெகனைசிங் இண்டிஜினியஸ் ரைட்ஸ், தட் இஸ் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம ஒரு ஆக்ட் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்க. ஸோ இதுல ஓவரால் கண்ட்ரிஸ் என்டாஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 141 கண்ட்ரிஸ் என்டாஸ் பண்ணியிருக்காங்க. இன் சென்ஸ் தே வில் அக்ரி வித் திஸ் பர்டிகுலர் கமிட்மெண்ட். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி மச் டிஸ்டர்பிங் ஆன் தி ட்ரேட். ஸோ ட்ரேட் அப்படின்னு வரும்போது இந்தியா சைன் பண்ணல, அதனால ஜஸ்டிஃபை பண்றதுக்காண்டி நான் சொல்றேன். ஓகே, ஸோ இந்தியா ஜஸ்டிஃபை பண்றக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ட்ரேட் ஆஸ்பெக்ட்ஸை பத்தி பேசுறதுக்கு we are having a separate unit in the name of வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ WTO அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்போது அப்ப இங்க எதுக்கு தேவையில்லாம இந்த கமிட்மெண்ட்டை நம்ம பேசணும் அப்படிங்கறதுனால இந்தியா, தென் வித் இந்தியா, அர்ஜென்டினா, மெக்சிகோ, சவுதி அரேபியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, G20 கண்ட்ரீஸ்ல இந்த கண்ட்ரீஸ்லாம் சைன் பண்ண கிடையாது. ரீசன் சொல்றது ரொம்ப சிம்பிள், land use changes, everything is fine, but it is also speaks about the trade which was discussed in the separate forum in the name of World Trade Organizations. There is no any role in terms of discussing the trade in the climate change. Okay, then next declaration is with respect to methane reduction in the name of global methane pledge. The global methane pledge அப்படிங்கிறது it's nothing but reducing on methane emissions by at least 30% from the present level by 2030. ஸோ இப்போ இருக்கக்கூடிய லெவலை விட 30% ரெடியூஸ் பண்ணியிருக்கணும். எப்போ அப்படின்னா by 2030. ஸோ எதுக்காக மீத்தேனை ஹைலி தே ஆர் ஃபோக்கஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் மீத்தேன் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் கிரீன் கேஸ் எமிஷன் பிகாஸ் இட்ஸ் குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல அந்த டிஸ்பிளே கொடுத்துருந்தேன். தட் இஸ் வாட் இஸ் தி குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் ஆஃப் ஈச் பர்டிகுலர் கேசஸ் அப்படிங்கிறது. கார்பன் டை ஆக்சைடோட பொட்டன்ஷியல் எவ்வளவு, மீத்தேனோட பொட்டன்ஷியல் எவ்வளவு, சல்ஃபரோட பொட்டன்ஷியல் எவ்வளவு, நைட்ரஸ் ஆக்சைடோட பொட்டன்ஷியல் எவ்வளவு, ஃப்ளோரினேட்டட் கார்பனோட பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படிங்கிறதுலாம் அந்த சார்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கு, யூ வில் ரெஃபர் இட். ஓகே, ஸோ அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 times வித் கம்பேர் வித் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஒரு லைஃப் டைம் பீரியட் வந்து 20 years. ஓகே, ஸோ அப்படி இருக்கையில இட் ரிசல்ட் இன் டு ஆன் ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ன்னு வரும்போது இட் இஸ் த மேஜர் ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மோக் இன் தி கிரவுண்ட் லெவல். ஓகே, ஸோ ஸ்மோக் பிளஸ் ஃபாக்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்மோக் இன் தி கிரவுண்ட் லெவல் விச் ரிசல்ட் இன் டு ஆன் ஆஸ்துமா, லங் கேன்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது இன்டியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால இட் இஸ் அன் கமிட்மெண்ட் டு ரெடியூஸ் திஸ் அப்படிங்கிறது இந்த கமிட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல இப்போ இந்த விஷயத்தை நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30% ஆஃப் ரிடக்ஷன் பை 2030 இன்னைக்கு இருக்கக்கூடிய 2021 லெவல்ல இருந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா
0.2 டிகிரி செல்சியஸ் நம்ம டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த சக்சஸர் இன் தி COP26, பட் இந்தியா இதுல சைன் பண்ண கிடையாது. பிகாஸ் வி ஆர் கம்பேரிட்டிவ்லி லெஸ் எமிட்டட். ஓகே, ஸோ அதனால இதுல நம்ம கமிட் பண்ண கிடையாது. ஸோ இந்தியா இஸ் நாட் அ சிக்னேட்டரி டேட். ஓகே, the next thing is with respect to what is the India's position. India's position நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். 17% வேர்ல்ட் பாப்புலேஷன், 5% ஆஃப் குளோபல் எக்கனாமி. பட் ரிடக்ஷன் லெவல்னு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி 60% லெசர் தென் தி குளோபல் ஆவரேஜ். தென் அதர் தென் தட் எமிஷன் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா வி ஆர் அச்சீவிங் சம் டார்கெட்ஸ். 2010 டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். 2019ல வி கேன் கோ பை 2021ல 175 gigawatts. இதெல்லாம் ஃபைன். ஓகே, வி வில் ஸ்டில் மூவ் ஆன் டு 500 gigawatts ஓட போக முடியும் 2030ல. பட் வி ஆர் நாட் ரெடி டு கோ ஃபார் nationally determined contributions because we already achieved those things. And at the same time, we need some fund. So adanaala we are not come with this particular agenda. Then if we done certain things means definitely it will affect the economy of the India. அப்படிங்கறத they will discussing. So அதுல அவங்க டிஸ்கஸ் பண்ண விஷயத்துல they come with an பஞ்சமித்ரா strategy. இந்த பஞ்சமித்ரா ஸ்ட்ராட்டஜில என்ன பண்ணாங்கன்னா ஒரு 5 பாலிசி ப்ரோக்ராம்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. இன்சென்ஸ் 5 கமிட்மெண்ட்ஸ் which are not considered to be an NDC. Note it down, it is not considered to be an NDC, just an commitment. Okay, so இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 2 திங்ஸ் ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதர் தென் தட் அதர் 3 ஃபேக்டர்ஸ் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா எல்லாரும் பேசின விஷயம் என்னன்னா நெட் ஜீரோ எமிஷன் பை 2050 கொண்டு வர முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. யூஎஸ் டிக்ளேர் 2050, China declared 2060. India said that we will come to achieve net zero by 2050. 70ல நாங்க ரெடியூஸ் பண்ணிடுவோம், நெட் ஜீரோவுக்கு நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறது இந்தியாவோட கமிட்மெண்ட் COP26ல கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு நியூ கமிட்மெண்ட். ரிவைஸ்டு கமிட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபோசில் எனர்ஜி கெப்பாசிட்டி டு 500 gigawatts by 2030. ஸோ 175 gigawatts by 2022ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ என்ன கமிட்மெண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 gigawatts by 2030. Then India will meet 50% of its energy requirements till 2030 with renewable energy. ஸோ 2030ல கிட்டத்தட்ட 50% of its energy requirement எது மூலமா சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம்னா ரெனியூவபிள் எனர்ஜி மூலமாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம். Then India will reduce its projected carbon emission by 1 billion tons by 2030. Other than that, India will reduce the carbon emission of its economy by 33% இருந்துச்சு. இப்போ ரிவைஸ் பண்ணி 45% by 2013 கொண்டு வந்தோம். ஸோ 2 விஷயத்துல we are upgraded and 3 new things we are included. ஸோ இந்த பஞ்சமித்ரா ஸ்ட்ராட்டஜில இட்ஸ் நத்திங் பட் பஞ்சமித்ராங்கிறது பஞ்சகாவியம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி he come with an catchy phrase. ஓகே, பஞ்சமித்ரா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ள இந்த 5 இதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ரொம்ப முக்கியம் இந்த கார்பன் நியூட்ரலிட்டி by 2017. Okay, so try to reduce by 50% by 2030. They said that. Okay, but note it down, India has not updated any nationally determined contribution. So இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதோட சேர்த்து ஒரே ஒரு இனிஷியேட்டிவ் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பர்டிகுலர் சமிட்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சன் ஒன் வேர்ல்ட் ஒன் கிரிட் குரூப். இது கிட்டத்தட்ட இட் இஸ் இன் parallel with இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வாட் வி ஃபார்ம்டு with the support of or with partnership with France ஓட பண்ண மாதிரி. இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் கனெக்டிங் அண்ட் கிரிட். ஓகே, ஸோ கிரிட் கனெக்டிவிட்டி அப்படின்னு வரும்போது யூஸ்வலா சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது இட்ஸ் கன்சிடர்ட் டு பி அன் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் அபண்டன்ட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சன் எல்லா இடத்துலையுமே ஷைன் ஆகும். ஓகே, இருக்கும். அதனால we can able to generate energy அப்படிங்கிற ஒரு பார்ட்னர்ஷிப்போட என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2015ல இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி மேஜர் ஈவெண்ட். ஸோ அதை கேரி அதோட லீடு. ஓகே, ஸோ அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷனை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அது எதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது பிட்வீன் டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் கூடிய கண்ட்ரிஸ் இன்க்ளூட் பண்ணாங்க. தென் லேட்டர் ஆல் நேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் குரூப் என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் தி குளோபல் நேஷன்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியா இதை ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லயுமே சன்சைன் அப்படிங்கிறது லிமிடெட் ஹார் தான். ஸோ அதை 24 ஹவர்ஸும் ஹார்னஸ் பண்ண முடியாது நம்மளால. அப்போ 24 ஹவர்ஸ் ஹார்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச். ரெண்டாவது சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஸோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது வி நீட் பேட்டரிஸ்.
ஸோ அப்போ அதுவும் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அப்போ இந்த ரெண்டு விஷயத்த சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிரிட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு மேஜர் ஏரியாஸ் நீங்க கிரிட் கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் காண்டினென்ட் இருக்கு அப்படின்னா, யூரோப் காண்டினென்ட் இருக்கு, வெஸ்ட் ஏஷியா இருக்கு, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த காண்டினென்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கிரிட் மூலமா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் கிரிட், ஓகே, எனர்ஜி கிரிட் மூலமா நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ இருக்கு இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், பூட்டான் இவங்களாம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேஷனல் கிரிட்டை வித்தின் தி லெவலுக்குள்ள, ரீஜனல் லெவலுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கிரிட்டை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ அப்போ ஒரு இடத்துல சன் சைன் ஆகுது அப்படின்னா, இன்னொரு இடத்துல சன்செட் இருந்துச்சுன்னா, இந்த எனர்ஜியை நம்மளால என்ன பண்ண முடியும்னா அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிங்கிறது நமக்கு அதிகமாக தேவைப்பட முடியாது. ஏன்னா எடுத்தோடனே அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ அது மாதிரி அவங்க எடுக்கிறாங்க, எடுத்தோடனே நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்போ இது ஒரு வின் சுச்சுவேஷன் மாதிரி தான். ஓகே, ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவா யார் யார் சேர்ந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும் சேர்ந்து சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்றதுக்காக அக்ராஸ் பார்டர்ஸ். ஸோ அதுக்காண்டி இனிஷியேட் பண்ணதான் யார் இதுக்கு நோடல் ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி மச் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் தான் இதுக்கும் நோடல் ஏஜென்சி. ஓகே, ஸோ இது மூலமா என்ன பண்றாங்கன்னா, தே ஃபெசிலிட்டேட் சம் ஆஃப் த திங்ஸ். ஓகே, ஸோ ஃபார் இதுதான் ஓவரால் கிளாஸ்கோ சமிட்ல நடந்த ஈவெண்ட்ஸ். அதர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் பொல்யூஷன், தென் அதர் வித் ரெஸ்பெக்ட் டு பயோடைவர்சிட்டிலாம் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தனி ஏரியாவா எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஏன்னா அதோட தான் ஃபிக்ஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். இல்லாட்டினா இங்க நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சம்வேர் டிவியேட் ஆகி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் இதை தாண்டி இதுல ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திகட்டிடும். ஓகே, ஸோ ஏன்னா இவ்வளவு நம்ம மெமரைஸ் பண்றதே இதுல இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் தான். பட் ஈவெண்ட்டை கொஞ்சம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஒரு நாட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்டா மாறும் போது என்ன ஆகும்னா, இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு மெமரைஸ். ஸோ கன்சாலிடேஷனோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ் அதுதான். இன் சென்ஸ் நத்திங் பட் ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேஸ்ல எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு இன்டர்லிங்க். அந்த ஒரு கன்சர்ன் காண்டி தான் டிசைன் பண்ணது. ஸோ ஃபார் 2 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ்கோ சமிட். ஒன்னு கிளாஸ்கோ சமிட்டுக்கு முன்னாடி நடந்த மேஜர் ஈவெண்ட்ஸ், இன்னொன்று கிளாஸ்கோ சமிட்டுக்கு அப்புறம் நடந்த மேஜர் ஈவெண்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. குளோபல் லெவல்ல சொல்றேன். இந்தியா இனிஷியேட்டிவ்ஸ் தனியாக நம்ம ஒர்க் பண்றோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்கோ சமிட்டோட என்டையர் குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சை பத்தின அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதை தாண்டி கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி மினிமம். ஸோ கொஸ்டின் கேட்டால் இன் அரௌண்ட் திஸ் ஏரியாஸ்குள்ள தான் கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஹோப் யூ மே அண்டர்ஸ்டாண்ட் தி கிளாஸஸ் அண்ட் என்ஜாய் தி கிளாஸ். ஓகே, ஸோ this is more than enough. Okay, so from this I'm going to wind up this session. Very thank you for all.